அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் அகப்பொருள் இலக்கணம் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஓரிரு வினாக்கள் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இந்த வகையில் கருப்பொருட்கள் அமைந்திருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பொருட்கள் 5 வகையாக காணப்படுது. இதனுடைய அட்டவணையை கவனிங்க. ஐவகை திணைகளுக்குரிய உரிப்பொருட்கள். உரிப்பொருள் அப்படிங்கிறது சிறப்பான அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் உரிப்பொருள் திணை குறிஞ்சியில் தலைவனும் தலைவியும் நேரடியாக காணுதல். இதுக்கு என்னென்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் அடுத்தது முல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. முல்லையில் தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்தல். இதில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது. மருதம் இது வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. தலைவன் தலைவிக்கு இடையே உள்ள ஏற்படக்கூடிய பிணக்கு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபம், ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படிங்கிறது. அப்புறம் நெய்தல் தலைவன் வரவில்லையே என தலைவி. மருதம் தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிணக்கு. இதை ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது. காத்திருத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் பாலை தலைவன் தலைவி இடையே தற்சமையாக இருக்கக்கூடிய தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது பிரிதலும் பிரிதல் நிமித்தம் அப்படிங்கிறது. இதில் நம்ம கருப்பொருட்களை பற்றி இதில் கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது 5 வகையாக சொல்லக்கூடியது. இதில் குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது தெய்வம் முருகன் அப்படிங்கிறது. முல்லை அப்படின்னு சொல்லும்போது திருமால் அப்படின்னு சொல்லக்கூடியது. மருதம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரன், மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெய்தல் அப்படின்னா வருணன் அப்படிங்கிறது. வருணன் மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். அப்புறம் பாலை அப்படின்னா கொற்றவை, துர்க்கையை குறிக்கக்கூடியது. இதில் அடுத்தது பார்த்தோன்னா மக்கள் அப்படிங்கிறது. குறிஞ்சியில் வாழக்கூடிய மக்கள் வெற்பன் அப்படின்னா குறவர் குறத்தியர் 2 பேருக்குமே சேர்ந்தாக்கில் சொல்லக்கூடியது. குறவர் குறத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் திருமால் அதாவது முல்லையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னா தோன்றல் அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர் 2 பேருமே குறிக்கக்கூடியது. இது ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனை தொடர்ந்து குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஊரன். ஊரன்னா என்ன? ஊரை ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு. அதில் உழவர் ஆண்களை குறிக்கக்கூடியது, உழத்தியர் பெண்களை குறிக்கக்கூடியது. இதை தொடர்ந்து நெய்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி நம்ம அழைப்போம் அப்படின்னு சொன்னால் பேர் சொல்லி அழைப்போம் அப்படின்னா சேர்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று போல் சேர்ந்து அந்த மீனை பிடிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறதுனால சேர்ப்பன் அப்படிங்கிறது. இதில் பரதன் பரத்தியர், ஆணுக்கு பரதன் பெண்ணுக்கு பரத்தியர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இதை தொடர்ந்து பாலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வாழக்கூடிய மக்களை எப்படி நம்ம அழைப்போம் அப்படின்னா எயினர் எயிட்டியர் அப்படிங்கிறது. அதாவது மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடியவங்க எயினர் எயிட்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து உணவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் வாழக்கூடிய மக்கள் எதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா மலைநெல், மலையில் விளையக்கூடிய நெல்லுன்னு சொல்லுவாங்க. திணை அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா முல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னா வரகு, சாமை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மருதம் அப்படின்னு சொல்ல. மருதம் அவங்க என்னெல்லாம் உணவாக உட்கொள்வாங்க அப்படின்னா சென்னல் வெண்ணெல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வயலில் விளையக்கூடிய இந்த பொருட்கள். அதே தொடர்ந்து நெய்தல் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பொருளை சாப்பிடுவாங்கன்னா கடலில் கிடைக்கக்கூடிய பொருள் மீன், அப்புறம் உப்புக்கு பெற்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மீன் உப்பு இதெல்லாம் கொடுத்து மற்ற பொருட்களை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாலையில் சூறையாடல் வரும் பொருள் அப்படின்னா சொன்னால் பிறரை, அதாவது வழிப்பறி செய்தல், கொள்ளையடித்தல் அப்படிங்கிறது அங்கே அந்த மாதிரி, அதான் எயினர் எயிட்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா விலங்கு எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா புலி, கரடி, சிங்கம் இதோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிஞ்சியில்.
முல்லையில் பார்த்தீங்கன்னா முயல், மான், புலி, அப்போ இந்த விலங்குகளோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. மருதத்தில் நாம் இப்போ நம்ம எதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னா வீட்டில் வந்து எருமை, நீர்நாய் அப்படிங்கிறது பசுக்களையெல்லாம் வளர்ந்துட்ருக்கோம். அதே தொடர்ந்து நெய்தலில் பார்த்தீங்கன்னா முதலை சுறா, கடலுக்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குன்னா முதலை சுறா அப்படின்னு சொல்லிட்டு. பாலையில் வந்து வலிமை இழந்த யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யானை வந்து எப்படி இருக்கும்னா வலிமை இல்லாமல் இருக்கும் பாலையில். ஏன் அப்படின்னா தண்ணி அங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக. அதே தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விலங்குக்கு அப்புறம் பூ அப்படிங்கிறது. குறிஞ்சியில் குறிஞ்சி, காந்தாள் அப்படின்னு சொல்லி குறிஞ்சி பூ அப்படிங்கிறதும் காந்தாள் பூ அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடியது. குறிஞ்சியை தொடர்ந்து முல்லையில் முல்லைப்பூ நம்ம இப்போவும் நம்ம பயன்படுத்துகிறோம். முல்லை, தோன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. மருதத்தில் செங்கழுநீர், தாமரை அப்படின்னு. செங்கழுநீர்னால் அந்த நீருக்குள்ளே தாமரை இருக்கும், அதனால் அதுக்கு பேர் செங்கழுநீர், தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. நெய்தலில் வந்து தாழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நெய்தல் பூ. பாலையில் குரவம், பாதிரி அப்படிங்கிறது அது பாலை நிலத்தில் கிடைக்கக்கூடியது. குரவம், பாதிரி அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இதே தொடர்ந்து நம்ம வரக்கூடியது என்னன்னா மரம் அப்படின்னு சொல்லிட்டு. குறிஞ்சியில் அகில், வேங்கை அப்படிங்கிறது. வேங்கைனா வேப்ப மரம். அகில் அப்படிங்கிறது வாசனை உடைய மரம். அது நம்மலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட மரமாக சொல்லக்கூடியது அகில் அப்படிங்கிறது, சந்தன மரம் மாதிரி. அதை தொடர்ந்து குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை அப்படின்னு சொல்லும்போது கொன்றை, காயா. கொன்றைப்பூ அப்படின்னு சிவனுக்கு உரியது. காயா அப்படிங்கிற மரத்தையும் சொல்லக்கூடியது. அதே தொடர்ந்து மருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி, மருதம் அப்படிங்கிறது. மருத மரம் அப்படிங்கிறது இன்றைக்கும் கோயம்புத்தூரில் மருத மரம் அப்படிங்கிறது முருகனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. அப்புறம் வந்து நெய்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்தலில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து புன்னை ஞாழல் அப்படிங்கிறது. புன்னை ஞாழல் அப்படிங்கிறது. பாலையில் வந்து இழுப்பை அப்படிங்கிறது. இழுப்பை என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையில் பயன்படுத்திகிட்ருக்கோம். இழுப்பை, பாலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது பறவை அப்படிங்கிறது. குறிஞ்சியில் நம்ம பறவை எதெல்லாம் பார்ப்போம்னா கிளி, மயில். இது இன்றைக்கி நம்ம வளர்த்துட்ருக்கோம் குறிஞ்சி அப்படிங்கிறது. முல்லையில் காட்டுக்கோழி, மயில் அப்படிங்கிறது. இது நம்ம இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம் குறிஞ்சி, முல்லை. மருதத்தில் வந்து நாரை, நீர்க்கோழி, அன்னம் அப்படிங்கிறது. இது மூணுமே நம்ம இப்போ வளர்த்துட்ருக்கோம். அன்னம் வந்து இப்போ எங்கேயும் வளர்க்குறது இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம். நெய்தலில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா கடற்காகம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு மேலே வேகமாக பறக்கக்கூடிய ஒரு வகையை காணக்கூடியது. இதை தொடர்ந்து பாலையில் புறா, பருந்து அப்படிங்கிறது. புறா, பருந்து அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஊர் அப்படிங்கிறது. குறிஞ்சியில் வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன ஊர்லன்னா சிறுகுடி. அந்த ஊருக்கு பேர் எப்படி சொல்லுவோம்? சிறுகுடி அப்படின்னு சொல்லுவோம் குறிஞ்சி. முல்லையில் வந்து என்ன சொல்கிறோன்னா பாடி, சேரி அப்படின்னு சொல்லுவோம். சேரி அப்படின்னு இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தண்ணி நிறையா இருக்கும். அந்த மாதிரி உள்ள பகுதிக்கு பாடி, சேரி அப்படின்னு சொல்லுவோம் குறிஞ்சி, முல்லை. மருதம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஊர் சொல்லுவோம்? பேரூர், மூதூர் அப்படிங்கிறது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரூர், மூதூர்னு நம்ம சொல்கிறோம். பேரூராட்சி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பேரூர், மூதூர் அப்படிங்கிறது. அதே தொடர்ந்து நெய்தலில் வந்து பட்டினம், பாக்கம் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை வந்து பட்டினம், பாக்கம் தான் சொல்லுவோம். கடற்கரை நகரத்தை வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பாலை அப்படின்னு சொல்லும்போது குறும்பு அப்படின்னு சொல்லுவோம். குறும்பு அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஊருக்கு அப்புறம் நீர் அப்படின்னு சொல்லிட்டு. குறிஞ்சியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அருவி நீர், சுனை நீர் அப்படிங்கிறது. சுனை நீர் அப்படிங்கிறது ஊற்றாக வரக்கூடியது சுனை நீர் அப்படின்னு சொல்லிட்டு. குறிஞ்சி. முல்லையில் வந்து காட்டாறு அப்படின்னு சொல்லி, அது எப்போ எந்த டயத்தில் வருதுன்னு தெரியாது. மலைப்பகுதியில் வரக்கூடிய ஒரு பேர் வந்து காட்டாறு அப்படிங்கிறது அந்த ஆற்றுக்கு பேர். குறிஞ்சி, முல்லை. மருதத்துக்கு அப்புறம் மருதம் வந்து பார்த்திங்கன்னா மனைக்கிணறு. வீட்டில் நம்ம மனைனா வீடுன்னு அர்த்தம். மனைக்கிணறு அப்படிங்கிறது. பொய்கை அப்படிங்கிறது. பொய்கைன்னா முருகனுடைய ஆலயத்துலலாம் பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஊற்றாக எடுக்கக்கூடியது பொய்கை அப்படிங்கிறது. குறிஞ்சி, முல்லை. மருதத்துக்கு அப்புறம் வந்து நெய்தல். அதில் நீரை எப்படி சொல்லுவோம்? மணற்கிணறு. அதாவது கடற்கரை பக்கத்துலேயே இருக்கும் மணற்கிணறு அப்படிங்கிறது. நல்ல தண்ணியாக இருக்கும். உவர்களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உப்பெல்லாம் நம்ம தயார் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும்.
அப்புறம் பாலை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வற்றிய சுனை, அந்த நீரை எப்படி சொல்லுவோம், வற்றிய சுனை கிணறு, அதில் தண்ணி இருக்காது, அதனால் வற்றிய சுனை கிணறுன்னு சொல்லுவோம். நீரை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து என்னன்னா பறை அப்படிங்கிறது. அதை பறைனா என்ன, செய்திகளை மக்களுக்கு எடுத்து உரைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிஞ்சியில் தொண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பறைக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க, தொண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சியில். முல்லையில் ஏறு கோட்பறை அப்படிங்கிறத ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த பறையில் ஏறு மாதிரி வச்சுருப்பாங்க, ஏறுகோட் பறை அப்படிங்கிறது குறிஞ்சி முல்லை. மருதத்தில் வந்து மணமுழா நெல்லெறி கிணை அப்படின்னா, மணமுழானா என்ன அப்படின்னு சொன்னால் திருமண வைபவங்களில் அச்சடை போடுதல் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம செய்யக்கூடியது. நெல்லெறி கிணை அப்படிங்கிறது எதிர் சேவை அப்படிங்கிறது, அதாவது முருகனும் ஆறுமுகரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா பழங்களை எரிவாங்க, அது வந்து நெல்லையும் அவங்க தூவாங்க. மணமுழா நெல்லெரிக்கிணை இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நெய்தலில் மீன்கோட் பறை அப்படிங்கிறது, அந்த பறைக்கு பேர் மீன் வடிவத்தில் இருக்கும், மீன்கோட் பறை அப்படின்னு சொல்லிட்டு. பாலையில் துடி அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தம் ஜாஸ்தியாக கேட்குறதுக்காக துடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறையை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா யாழ் அப்படிங்கிறது, அது வந்து வாசித்தல், இசையை கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. குறிஞ்சியில் நம்ம வந்து என்ன யாழ் சொல்லுவோம், குறிஞ்சி யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லையில் யாழை என்ன சொல்லுவாங்கன்னா முல்லை யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா மருத யாழ் அப்படின்னு, குறிஞ்சி முல்லை மருதம். பாலையில் நம்ம வந்து நெய்தலில் என்ன சொல்லுவாங்கன்னா விளரி யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலையில் பாழையாழ் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தொழில் அப்படிங்கிறது. குறிஞ்சி நில மக்கள் வந்து தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், கிழங்குனா கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி. முல்லையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஏறு தழுவுதல், நிறை மேய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஏறு தழுவுதல் அப்படின்னா விவசாயத்திற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஏறு உழுதல் அப்படின்னா, நிறைனா பசுக்களை என்ன செய்வாங்க புல்வெளியில் மேய விடுதல், நிறை மேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை. மருதத்தில் பார்த்தீங்கன்னா நெல் அறிதல் அப்படின்னா அதாவது நெல்லை அறுத்தல் அப்படிங்கிறது நெல் அறிதல். களை பறித்தல், அதாவது நெல்லை வந்து பார்த்திங்கன்னா பாவிர்க்கும் போது அந்த நெல்லில் ஊடால இருக்கக்கூடிய களைகளை, தேவையில்லாத செடிகளை அப்புறப்படுத்தல், களை பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மருதத்தில். நெய்தலில் என்ன தொழிலை செய்வாங்கன்னா மீன் பிடித்தல், ஏன்னா கடற்கரையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மீனை பிடிப்பாங்க. அப்புறம் உப்பு வந்து தயார் பண்ணுவாங்க, உப்பு வந்து அந்த இடத்துல பக்குவப்படுத்துவாங்க, கடல்லேருந்து உப்பு எடுப்பாங்க, அப்போ உப்பு விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலையில் வழிப்பறினா கொள்ளையடித்தல், நிறை கவர்தல், நிறைனா பசுக்களை திருடுதல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தொழில்கள்லாம் எதில் நம்ம பார்க்குறோம்னா கருப்பொருட்கள். இதை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியர் வந்து நமக்கு இந்த பகுதியை நம்ம வாழக்கூடிய வகைகள் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வகுப்பில் நம்ம மீதி உள்ளதை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வாங்க, பயனுள்ளதாக இருக்கும்.